பிசாசை எதிர்க்கணுமானா நீங்க தகுதி உள்ள ஆளா இருக்கணும். உங்களை பரிசுத்தத்துல காத்து கொள்ளணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் பிசாசு பயப்படுவான். சிகரெட்டை பிடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு பாவத்தை செய்துட்டு வந்தீங்கன்னா, உன்னை பத்தி எனக்கு தெரியும் ராஜா அப்படின்னு சொல்லிடுவான். அதனால ஆண்டவருக்கு நம்ம நல்ல ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா நடந்து கொண்டு பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். சரியா? இப்போ சொல்லுங்க, வலதுகரம் வைத்துங்க. பொருளாத சாத்தானே, எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் தொழிலுக்கு விரோதமாய், என் வேலைக்கு விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்துகிறேன். என் வழிகளை விட்டு விலகி போய் என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து உன்னை கடிந்து ஜெபிக்கிறேன். எங்களுடைய குடும்பத்தை விட்டு, என்னுடைய பிள்ளைகளை விட்டு நீ விலகி போய் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீர் ஜெயம் தந்து விட்டீர். அற்புதத்தை பார்க்க போகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.